நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போ வந்து தாலி சரடு மாற்றணும், என்ன நெய்வேத்தியம் செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கோவில் தான். சித்திரை திருவிழாவில் பார்த்திங்கன்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் போன்ற விசேஷங்கள் வந்து மதுரையில் வந்து சிறப்பானதாக இன்றும் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கின்றது. இந்த விழாவானது 12 நாட்கள் நடைபெறும். மதுரையே கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய வைபவம் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கின்றது. இந்த நாளில் பெண்கள் தங்கள் மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருக்கின்றது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை அன்று சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிறு எந்த நேரத்தில் மாற்ற வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நேரம் பார்த்தலாம். மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா நாள் வந்து பார்த்திங்கன்னா 21/4/24 ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. திருக்கல்யாணம் நேரம் பார்த்திங்கன்னா காலை 8:35 மணிக்கு தொடங்கி 8:59 மணி வரை தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம். 8:35லேருந்து 8:59க்குள்ளார நீங்கள் காலையில் இந்த தாலி கயிறு மாற்றக்கூடிய சரியான நேரம். அந்த நேரத்தில் தான் அம்மனுக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்கின்றது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவிலில் போய் மாற்றிப்பாங்க. அன்றைக்கி அந்த விசேஷத்தை பார்த்துட்டு மாற்றிப்பாங்க. அங்கே விசேஷம் போக முடியல அப்படின்னும் போது இப்போ நிறைய டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடி லைவ் ப்ரோக்ராமாக போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட அந்த டைமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்கூட்டியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், தாலி சரடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு கட்டி கொள்ளவும். பிறகு உங்கள் தாலியில் இருக்கும் குண்டுகளை புது கயிற்றில் கோர்த்து தயார் செய்து அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அம்மன் பாதத்தில் வச்சு நீங்கள் ரெடியாக இருக்கணும். மாற்றுறதுக்கு அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு திருமணம் நடந்த பிறகு தான் வந்து நம்ம தாலி சரடை வந்து மாற்றணும். உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து பக்கத்தில் இருந்தார்னா அவரே வந்து தாலி கட்ட சொல்லலாம். அப்படி அவர் இல்லாத பட்சத்தில் வெளியூரில் இருக்கிறாரு, வெளியில் இருக்கிறாரு, வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா நீங்களே வந்து அந்த திருமாங்கலத்தை வந்து கட்டிக்கொள்ளலாம். எந்த தப்பும் கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே வந்து தங்கத்தால் ஆன தாலியை வந்து அணிந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தாலி கயிறு ஒன்று எடுத்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு நம்ம கழுத்தில் இருக்கிற அந்த தங்க சரடை வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் அதை முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அணிஞ்சிக்கலாம். அந்த சரடு நீங்கள் கழுத்தில் போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற மஞ்சள் கயிறை வந்து நீங்கள் கழட்டி வந்து பூஜை அறையில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து தாலி சரடு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போ நம்ம மாற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர் வந்து தாலி கயிறு மாற்றுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் உறவு வந்து இன்னும் பலப்படும், ஒற்றுமை அதிகமாக இருக்கும், அன்பு அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள்லையும் இதுவும் ஒன்று. இதை வந்து நம்ம முறையாக கடைப்பிடிச்சிட்டு வரணும். இப்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா தாலி சரடு மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. தாலி சரடு மாற்றினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். இனிப்பு கலந்த ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து செஞ்சு நம்ம அம்பாளுக்கு நம்ம வச்சு படைக்கும் பொழுது கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்கன்னா அம்பாள் முன்னாடி மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மட்டும் அம்பாள் முன்னாடி விழுந்து மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணும்பொழுது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும், சந்தோஷம் இருக்கும். எப்படி நம்ம ஒரு நல்ல தம்பதிகளாக வாழறதுக்கு ஒரு உதாரணமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருந்தது போல் நம்மளும் அந்த மாதிரி இருப்போன்றது தான் ஐதீகம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றவங்களும் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க சுந்தரேஸ்வரரை நினச்சிட்டு அந்த மாங்கல்யத்தை மாற்றும் பொழுது அவங்க சீக்கிரமாக ஒன்று சேருவாங்கன்றது வந்து ஐதீகம். அவங்க அது பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அடுத்த வருடம் வந்து நான் என் கணவரோடு நான் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கணும், அம்மா நீங்கள் அவரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அம்மாக்கிட்ட மண்டிட்டு வேண்டிக்கிட்டு புது தாலி சரடு மாற்றிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் சீக்கிரமாக கூடிய விரைவில் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. திருமணம் முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா யானை யானை வாகனத்தில் அன்னை மீனாட்சி பூப்பல்லாக்கிலும் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வந்து வலம் வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பதனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மண்ணுலகமும் விண்ணுலகமும் போற்றி மகிழ்ந்த அம்பாளின் திருக்கோலத்தை வந்து நம்ம கண்குளிர தரிசிப்பவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையும், திருமண தடை இருப்பவர்களுக்கு வந்து திருமண தடை நீங்கி திருமணம் நடப்பதற்கான ஒரு நம்பிக்கையான வழின்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு நல்லதே நடக்கும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.